ஹை கைஸ், இன்றைக்கி என்ன ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல். சரியா? அதாவது இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம், குடியரசு கிடைச்சதுக்கப்புறமா முதல் தேர்தல் வந்து எப்பொழுது நடைபெற்றது அப்படின்ட்டு இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர், அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறமா மக்களவையின் முதல் பொது தேர்தல், அதாவது நம்ம ஓட் போடுறோம்ல, அந்த தேர்தல் வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1951. 1950 தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், குடியரசு வாங்கியிருப்போம். 1951 வந்து நம்மளுக்கு வந்து தேர்தல் நடந்தது. எந்த நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் 25 அப்போது ஸ்டார்ட் ஆகி 1952 பிப்ரவரி 21 வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. அதாவது 1951 அக்டோபர் 25 1952 பிப்ரவரி 21 வரை என்னாச்சு அப்படின்னா பல்வேறு காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் வந்து நடத்தியிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை இருந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 489. அதாவது 489 இடங்களில் இந்தியாவில் வந்து 364 இடத்துல வந்து என்னாச்சு வெற்றி பெற்று எந்த கட்சி ஆட்சி அமைத்தது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. அதாவது காங்கிரஸ் கட்சி தான் என்ன பண்ணியிருக்கு, ஆட்சி அமைத்திருக்கிறது. எத்தனை இடத்துல ஜெயிச்சிச்சுன்னா 364. சரியா? சுதந்திர இந்தியாவில் முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சரியா? சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? மொத்தம் 489 இடத்துல 364 இடம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. எந்த கட்சி அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் எப்போ தேர்தல் நடந்துச்சு, எத்தனை இடம் வெற்றி பெற்றது, எந்த கட்சி வெற்றி பெற்றது அப்படிங்கிறத இந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.